ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நாங்கள் vlog வீடியோஸும் போடுறோம், அதையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 8 முட்டை பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணி அது தோல்லாம் பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த முட்டையை ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வானல் வச்சு அதில் சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி இது கூட வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க இந்த மாதிரி வறுத்து இருக்கணும் கோல்டன் ப்ரௌன் கலரில். இது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 3 பட்டை 3 கிராம்பு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி 4 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இது கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தெலாம் நல்லா கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி அந்த எண்ணெய் மட்டும் தனியாக வரும் இல்லையா, அதில் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த கலர் சூப்பராக கொடுக்கும். அதே மாதிரியே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு கொதி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 3 கொதி விடுங்க. அப்படின்னா தான் அந்த பச்சை வாடெல்லாம் போய் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும் கிரேவி. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த முட்டை உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முட்டைகள் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கிரேவி சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.